அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிள்ளையாருடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் எதை ஆரம்பித்தாலுமே அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, முட்டுக்கட்டை ஆகிட்டே இருக்குது, எங்களுக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலை, நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், அப்பையும் எங்களுக்கு நல்லபடியான ஒரு பலன்கள் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினச்சி வருந்துறீங்களோ அவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க. பிள்ளையாருக்கு 21 நாட்கள் இந்த ஒரு விஷயத்தை, அதுவும் எளிமையான விஷயத்தை நம்முடைய வீட்டிலே நீங்கள் செஞ்சால் போதும். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த 21 நாட்களுக்குள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலே என்னெல்லாம் தடைகள் இருக்குது, நம்ம அந்த காரியத்துக்கு என்னெல்லாம் முட்டுக்கட்டைகள் இருக்குது, பிளாக்ஸ் இருக்கோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி அந்த விஷயத்தில் வெற்றி மேல் வெற்றி பிள்ளையாருடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயம் தொட்டு பெரிய காரியங்கள் வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு பூஜை முதற்கொண்டு பெரிய அளவுக்கு கிராண்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஒரு சுப காரியங்களாக இருக்கட்டும், அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் முதல் வழிபாடே பிள்ளையார் வழிபாடு தான். பிள்ளையார் சுழி போட்டதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம தொடங்குவோம். ஏன்னா பிள்ளையார் சுழி நம்ம போட்டுட்டாலே அந்த இடத்துல பிள்ளையார் அந்த க்ஷணமே நம்ம உட்காந்துருவாராம். அதற்கான தடைகள் முட்டுக்கட்டைகள் எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு அந்த பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணி நமக்கு காரிய வெற்றி கொடுக்கக்கூடிய கண்கண்ட கடவுளே பிள்ளையார் தான். அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய ஒரு எளிமையான ஒரு பதிவு தான். எல்லாரோருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, நல்ல ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கிறது, இல்லாட்டி படிப்பில் ஏதாவது ஒரு ஆர்வங்கள் கம்மியாக இருக்கிறது, இல்லை ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்போம் அதில் ஒரு தடைகள் இருக்குது, இல்லை ஒரு சொத்து வாங்குறதுல சிக்கல் இருக்குது, இல்லாட்டி நகைகளே நமக்கு அடமானத்தில் வச்சுருப்போம் பல வருஷங்களாக இருக்கும், அந்த நகை அடமானத்தில் இருக்கக்கூடிய அந்த நகைகள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். அதை மீட்டெடுக்க முடியாமல் அப்படி வட்டி மேலே வட்டி கட்டி போயிட்டுருக்கும். இப்படி எல்லா விஷயங்கள் நம்ம நினைப்போம், ஆனால் அதை செய்யவே முடியாது. அப்படி தடைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப மனசு ரொம்ப தளர்வாக இருக்குது, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்மளே பல நேரத்தில் இப்படி புலம்பியிருக்கோம். தொட்டதெல்லாம் இப்படி எப்போ பார்த்தாலும் தடையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரியான காரிய தடைகள் அப்படின்னோடனே டக்குன்னு நமக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய தெய்வமே பிள்ளையார் தாங்க. ஏன்னா எல்லா விதமான தடைகள் நீக்குபவன் நம்முடைய பிள்ளையார் தான். அந்த முதல் வணக்கமும் நம்ம கொடுக்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாருக்கு தான். அதனால தான் சித்தி புத்தி அருள் பாலிப்பவன் அப்படின்னே ஒரு பெயர் இருக்குது. அவர் தடைகள், துன்பங்கள், இது மாதிரி விக்னங்கள், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய நாயகன் அப்படிங்கிறதுனால தான் விநாயகர் அப்படிங்கிற ஒரு பெயரே அவருக்கு வந்ததான். எப்பயுமே இந்த பிள்ளையாரை நம்ம கணேஷான்னு சொல்லுவோம், விநாயகர் சொல்லுவோம், விக்னேஸ்வரன் சொல்லுவோம். ஏன்னா அந்த விக்னங்களை நீக்கக்கூடிய, தடைகளை நீக்கக்கூடியவன் ஒரு அர்த்தம். அதனால தான் நம்ம பிள்ளையாரை ஆரம்பித்து அவருக்கு ஒரே ஒரு அருகம்புல் இல்லாட்டி ஒரு செதர் தேங்காய் உடைக்கிறது, இப்படி ஏதாவது சின்னதான ஒரு வழிபாடு ஒன்றும் இல்லை. சும்மா போய் பிள்ளையார் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு தோப்பு கரணம் போட்டுட்டு இதில் நல்லபடியாக எனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார்கிட்ட நம்ம வேண்டிட்டு போனாலே போதும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டுக்கும் எளிமை விரும்பக்கூடிய ஒரு தெய்வமும் பிள்ளையார் தாங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சிங்க. அப்படி காரிய தடைகளை நீக்கக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு நம்முடைய வீட்டில் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி குளிச்சுட்டு வந்த கையோட நம்ம வீட்டில் எல்லார் வீடுகளுமே பிள்ளையாருடைய படம் இருக்கும், இல்லாட்டி சிலை இருக்கும். அந்த சிலையை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு எண்ணெய் பூக்கள் இருக்கோ பண்ணிக்கலாம். இல்லாட்டி அருகம்புல் இருந்து நம்ம இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பூக்கள் வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் வீட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா அருகம்புல் எல்லா கோவில் பக்கத்துலேயும் கிடைக்கும். அப்படின்னா அருகம்புல் வச்சு இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி அருகம்புல் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. அப்படி தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை 21 முறை, நீங்கள் 21 நாட்கள் 21 முறை, நமக்கு அதிகபட்சமாக 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ போதும் இந்த வழிபாட்டுக்கு. ஆனால் இதனுடைய பலன்கள் அதீத ஒரு பலன்கள் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகித ஸ்ரீ கஜானனாய நமக. ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகித ஸ்ரீ கஜானனாய நமக.
ரொம்ப எளிமையான 2 வரி மந்திரங்கள் தான். இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு சித்தி அப்படின்னா சாதனை, புத்தினா ஞானம், லக்ஷயனா நம்முடைய இலக்கு, லாபனா பலன். இலக்கை அடைய செய்து அந்த பலனை அளிக்கக்கூடிய கஜானனை நாம் வணங்குகிறோம். இதுதாங்க இதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை 21 நாட்கள் டெய்லி 21 முறை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளும் அகண்டு அதற்கான வழியானது நிச்சயமாக திறக்கும் சொல்லப்படுது. இப்போ உங்கள் வீட்டில் நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருப்பீங்க. பிள்ளையார் சில வீட்டில் இல்லை, இல்லாட்டி தீபம் எங்களால் வீட்டில் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் ஒரே ஒரு மண் அகலம் மட்டும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை 21 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக எதை நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அதில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்ஸஸ் கொடுத்த மந்திரம் தான் இது. அதனால் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாவித பிரச்சனைகளுக்கும் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி 21 நாட்கள் பிள்ளையாரை வழிபட்டாலே போதுங்க. நீங்கள் நினைத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு மந்திரம் வெறும் ஒளி அலை மட்டும் கிடையாது, மனசை நல்லா ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு தியானம். அதனால் நம்ம அப்படி பிள்ளையாருடைய அருள் நமக்கு கிடச்சிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சீராகி நல்லபடியான ஒரு வழியானது கண்டிப்பாக கிடைக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இப்படி ஒரு விஷயத்துக்காக நம்ம வேண்டி வழிபாடு பண்ணுறோம். அப்போ ஒரு காரிய வெற்றி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 21 நாட்களுக்குள்ளே இதுக்கு ரிசல்ட் கிடைக்கிது. 21 நாட்களுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இது கிடைக்கிதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு செதர் தேங்காய் மட்டும் உடைச்சு மனசார பிள்ளையாருக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துடுங்க. இந்த மந்திரங்கள் சொல்கிறப்ப இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நாட்கள் மட்டும் நம்ம தவிர்த்துட்டு அதற்கப்புறம் அப்படி கண்டினியூஸாக 21 நாட்கள் நம்ம அந்த ஒரு கணக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 21 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப தான் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மந்திரத்தை சொல்கிற டைமில் நாங்கள் அசைவங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஒரு பரிகாரத்துக்கு ஒரு வேண்டுதலுக்கு நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறப்ப இது மாதிரியான நம்ம சைவ உணவுகள் எடுத்துக்கிறது தான் நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் காலை நேரத்தில் உங்களுடைய பூஜைகள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி எளிமையான முறையில் பிள்ளையாரை மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 21 நாட்களில் கைமேல் பலன் கொடுக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பிள்ளையார் அனுகிரகத்தால் எல்லா காரிய தடைகளும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.